மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் ஜார்வின் அறிவியல் கிளப் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களில் விண்வெளித்துறையில் ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 3 நாட்கள் விண்வெளி ராக்கெட் தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அன்னூர் நவபாரத் பள்ளியில் நடைபெற்ற இந்த 3 நாள் பயிற்சி முகாமில் சென்னை, கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 40 மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் 30 மாணவர்கள் அரசு பள்ளியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 நாள் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகளை இன்று விண்ணுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. விமானப்படை அனுமதியுடன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் மனசு, ஒருங்கிணைப்பாளர் சிகரம் சதீஷ் ஆகியோர் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவினர். சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளில் பூமியின் வெப்பநிலை மற்றும் பருவநிலை காலங்கள் போன்றவற்றை கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விஞ்ஞானி இங்கர்சால் வழங்கினார். குறிப்பா இங்க அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாம தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என எல்லாரும் கலந்த ஒரு கலவையா இந்த ஒர்க் ஷாப் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது பேரண்ட்ஸ் இதனோட இம்பார்ட்டன்ஸ் இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, டீச்சர்ஸ் கூடவே இருந்து கைட் பண்றாங்க. இந்த கொலாபரேட்டிவ் எப்பவுமே, ஏன்னா இந்த 3 பேரோட கலவை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது இந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பில் நான் இங்கே பார்த்த விஷயமா, இது ஒரு பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் மிகப்பெரிய டவுன்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 30 பேருக்கு இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. அதற்காக இந்த டார்வின் சயின்ஸ் கிளப்புக்கும் ஓப்பன் பீஸ் ஃபவுண்டேஷனுக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி, இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, அவை பெருமையின் அடையாளம்